அந்த நிர்வாகிகள் ஒத்துழைக்கிறாங்க. கட்டமைப்பு இருக்கு. ராஜாராம்தார், இப்ப அதிமுகங்கிறது ஒரு 30 ஆண்டுகளாக ஆட்சி பொறுப்பில் இருந்த கட்சி, பல ஆண்டுகளாக அந்த கட்சி இருக்குது. திமுக அது போன்ற கட்சி. இவர்கள் இந்த பொதுக்கூட்டம், மாநாடு, இது போன்ற பேரணியில் பல அனுபவம் பெற்றவர்கள். ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி ஒரு புதிய கட்சி. அதற்கு எந்த விதமான ஒரு ஆர்கனைஸ்டு நிர்வாகிகள் இன்னும் நியமிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இது போன்ற பிரச்சார கூட்டங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன்பாகவே அந்த கட்டுப்பாடுகளை விதித்து ஏன் கட்டுப்படுத்தவில்லை? 40 பேர் உயிரிழந்த பிறகுதான் இது போன்ற நாம் விவாதிக்க வேண்டியது மற்றும் அதற்கான விளக்கங்களை கூற வேண்டியது இருக்கிறது என்ற கேள்வி இருக்கிறது. நீங்கள் கூறுவது சரியானதுதான். அதனால அதிமுக கூட்டம் இது போல் நடைபெறுகிறது, பிரச்சனை இல்லை. திமுக இது போல மாநாடுகள் நடத்துகிறார்கள், பிரச்சனை இல்லை. இது ரெண்டுமே ஒரு ஆர்கனைஸ்டு பார்ட்டி சார். இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. இது புதுசாக உள்ள ஒரு நடிகர் கட்சி. அப்படிங்கும்போது எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் தான் மக்கள் கூடுறாங்க. அதை ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது அரசோட, காவல்துறையோட வேலை இல்லையா? 10 குழந்தைகள், 17 பெண்கள் உள்ளிட்டோர் உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் அந்த கொஸ்டின் நான் உங்களை கேட்கிறேன். நீங்க சொல்றீங்க, நீங்க கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி. ஆனா அந்த கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. ஓராண்டுக்கு முன்னாடி மாநாடு நடத்துறாங்க. அதுல பாடம் கட்டுறாங்களா? அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல மாநாடு நடத்துறாங்க. அதுல பாருங்க, பொதுமக்களை, இவரை பார்க்க ஆசைப்பட்டு வந்த இளைஞர்களை அந்த பவுன்சர் தூக்கி வீசுறான். 2 கையில பிடிச்சு 2 பேரை அப்படி சுருட்டி தூக்கி வீசுறான் மதுரையில. இதெல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்காரா? அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை உருவாகுதுன்னா அதை நீங்க கண்காணிக்கணும். அதை எப்படி அதுல இருந்து வெளியே வரணும், இதை எப்படி தவிர்க்கணும் அப்படின்னு பாக்கணும். யாரும் ஏறக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பைப்ல கிரீஸ் தடவி வைக்கிறாங்க. இதெல்லாம் அவரை பார்க்க வராங்கன்னா அவங்க அன்போட வராங்க. அவங்கள தூக்கி இது மாதிரி வீசுறது நியாயமா? கூட்டம் நீங்க இத்தனை 6வது மீட்டிங் இது. முதல் மீட்டிங்ல இருந்தே இந்த பிரச்சனைகள் இருக்கு. காவல்துறை உங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. அனுமதியை மறுக்கிறாங்க. நீதிமன்றத்தில் போய் உத்தரவு பெற்று நீங்க அடுத்தால பெர்மிஷன் வாங்கி நடத்துறீங்க. அப்பவாது நீங்க என்ன பிரச்சனை, எதனால நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல, மத்தவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது. நம்ம ஆதரவாளர்களை, நம்ம கட்சியை நோக்கி வரக்கூடியவங்களை, நமக்கு ஆதரிக்கவங்க, நம்ம தலைவரை பார்க்க வர்றவங்களால இவ்வளவு பிரச்சனைகள் வருது. அதை நம்மளால தடுக்க முடியலையே. இதுக்கு என்ன காரணம்? அதுக்கும் காவல்துறை தான். இப்ப நீங்க ஆளுங்கட்சி மீட்டிங்கு அதிகமா காவல்துறை இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி மீட்டிங் எதிர்கட்சி தானே அவரு. ஆமா, அவருக்கு அவங்களால பண்ண முடியறப்ப நீங்க ஏன் பண்ணக்கூடாது? மத்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பேசுறீங்கல்ல அரசியல்ல, அப்ப இதுக்கே நீங்க சரிக்க கூடாது. இதுக்கு என்ன பண்ணணும் நீங்க பண்ணக்கூடாது. காவல்துறை மறுக்கிறாங்கல்ல, ஏன் மறுக்கிறாங்க? அப்ப காவல்துறை கேட்டா சொல்லுவாங்கல்ல, இப்படி பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இதுக்கு முன்னாடி நடந்திருக்காங்கல்ல. உங்ககிட்ட கட்சியில் இருக்கிறவங்களும் பழைய ஆட்கள் தானே. யாரு புஸ்லி ஆனந்த் சொல்றீங்களா? அவர் ஏற்கனவே ஒரு கட்சியில இருந்தவர் தானே, எம்சியா இருந்தாருல. அவருக்கு தெரியும் இல்லையா, அனுபவம் இருக்கு இல்லையா? அதனால நீங்க அனுபவப்பட்டவங்களை கேளுங்க. அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்படி இதை தடுக்கிறது, இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறது நீங்க தான் ஆராயணும். உங்களுக்கு வியாதி வந்ததுன்னா நீங்க தான் பிளட் டெஸ்ட் பண்ணணும். என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இது மத்தவங்களுக்கு எல்லாம் வருது, ஆனா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது, அதனால உங்களால பண்ண முடியலன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழுக்கு அதிக அளவுல அபரிமிதமான ஆதரவு இருக்கு, அதனால அப்படின்னு சொல்றாங்க. அதை ஒத்துக்கொள்ளவே முடியாது. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த காலத்துல அவரும் ஒரு நடிகரா இருந்தவர் தான். அவரும் இதே மாதிரி வெளியே வந்தா கூட்டங்கள் நிறைய கூடும். இருந்தாலும் கூட அவர் எல்லாத்தையும் சமாளித்தார் இல்லையா? அவர் கூட ஆரம்ப காலத்துல அவருக்கு பாதுகாப்புக்கு ஸ்டண்ட் நடிகர்களை தான் கூட வச்சிருந்தாரு. ஆனா அந்த ஸ்டண்ட் நடிகர்கள் யாரையும் அடிக்கல, யாரையும் தூக்கி வீசல, யாரையும் அடிக்க அவர் விடவே மாட்டாரு. அடிச்சா அவன் அடுத்த நாள் வேலையை விட்டு அனுப்பிச்சிருவாரு. நம்ம பைல்வான் ரங்கநாதன் இருக்காரா, இவரெல்லாம் கூட அவர் கூட இருந்தவர் தான் அந்த காலத்துல. எம்ஜிஆர் கூட அவங்க சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான். எதுக்கு சொல்றேன்னா, அந்த மாதிரி அவங்களால அந்த காலத்திலே பண்ண முடிஞ்சது. இந்த காலத்துல இப்ப எவ்வளவு விஷயங்கள் வந்திருக்கு, அதை உணர்ந்து அத மாதிரி நடந்துங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இனிமேல் நடக்க கூடாது. நடந்தது என்னங்கிறத நீதிமன்றம் சொல்லட்டும், நடவடிக்கை காவல்துறை நடவடிக்கை எடுக்கட்டும். ஆனா இனிமேல் நடக்காததுக்கு என்ன வழிங்கிறத நீங்க பாருங்க. பிரச்சாரத்தை தடுக்கிறதுக்கு வழக்கு போட்டுக்குன்னு சொன்னா அது நிச்சயமா முடியாது. ஜனநாயக நாடு இது. இந்த ஜனநாயக நாடுல பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு யாரையும் தடுக்க முடியாது. ஆனா உயிர்கள் போனதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். அதுக்கு சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கலாம். ராஜாராம் சார், நிறைவா ஒரு கேள்வி சார். இந்த தாவேகா கூட்ட நெரிசலில் இந்த நெஞ்சை உடுக்கக்கூடிய, நெஞ்சை பதபதைக்க வைக்கக்கூடிய இந்த உயிரிழப்புகள் இனிமேலும் தொடரக்கூடாது என்ற உங்களுடைய எண்ணம் மற்றும் ஆலோசனை, கருத்துக்கள் ஆகியவை தாவேகா தலைவர் விஜய்க்கும் அது எட்ட வேண்டும் என்று நீங்கள் அந்த கருத்துக்களை கூறியிருக்கிறீர்கள். இருந்த போதிலும் இந்த தேர்தல் 2026 தேர்தல் களம் நெருங்கியுள்ள சூழ்நிலையில் அடுத்து இந்த நீதிமன்ற உத்தரவுகள் ஒருபுறம் இருந்தாலும் பொதுமக்களும் மற்றும் அரசும் இதில் இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் நிகழாமல் இருப்பதற்கு
நாம் ஒரு தரப்பை மட்டும் குற்றம் சொல்லி இந்த பிரச்சனையை தவிர்த்து விட்டு புறந்தள்ளி விட்டு செல்ல முடியாது. அனைவருக்கும் இதில் கூட்டு பொறுப்பு இருக்கிறது. இந்த கூட்டு பொறுப்பில் என்னென்ன அம்சங்கள் மிக முக்கியமானதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதோட இந்த விவாதத்தை முடிச்சுக்கலாம் சார். தேர்தல் நெருங்கிறதுனால, பொது தேர்தல் நெருங்குற சமயத்துல விஐபி மூவ்மெண்ட்ஸ் பிரச்சாரம் அதிக அளவில் இருக்கும். இதே மாதிரி கூட்டங்கள் கூடும். இந்த கூட்டங்கள் கூடுறப்போ பொதுமக்கள் பாதுகாப்பா இருக்கக்கூடிய அளவுக்கு காவல்துறை கடுமையான அளவுக்கு அதிக அளவு பந்தோபஸ்து பண்ணணும். டிஎஸ்பி பட்டாலியன் சொல்லிட்டு காவல்துறையில 19 பட்டாலியன் இருக்கு. ஒரு பட்டாலியன்ல 1000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பணியும் கிடையாது. அவங்க அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல அங்கங்க இருக்கிறாங்க. அதுல ஒரு பட்டாலியன் தீகார் ஜெயில பாதுகாப்புல இருக்காங்க. தமிழ்நாடு எலெக்ஷன் நடக்கிறப்போ இந்த 19 பட்டாலியன் கிட்டத்தட்ட ஒரு 19-20,000 பேர் காவலர்கள் சும்மா இருக்கிற காவலர்களை ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி விஷயத்துல பாதுகாப்பு பணிக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு பணிக்கு அவங்களே பயன்படுத்தினா, இந்த எலெக்ஷன் முடிவு வரைக்கும் பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமா இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கலாம். காவல்துறை அதிக அளவில் இருந்து அந்த மக்களை ஓரளவு கட்டுப்படுத்தி அவங்க கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். அதை விட இன்னொரு விஷயம் திருப்பியும் சொல்றேன், பொதுமக்களே நீங்க எந்த கட்சியில வேணா இருங்க, எந்த கட்சிக்கு வேணா நீங்க ஆதரவாளராக இருங்க, எந்த தலைவர் வரையிலையும் நீங்க போய் பாருங்க. ஆனா நீங்க பாதுகாப்பா இருங்க. முதல்ல நீங்க பாதுகாப்பா இருந்தாதான் உங்க குடும்பத்தை, உங்க குழந்தைகளை நீங்க பாதுகாப்பா பார்க்க முடியும். அவங்க பார்க்கறதுக்கு நீங்க இருக்கணும் அப்படிங்கிற ஞாபகத்துல வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முன்னேற்பாடுகளோட நீங்க போய் உங்களுக்கு பிரியப்பட்ட தலைவரை பாருங்க. தப்பே கிடையாது. ஆனா நீங்க பாதுகாப்பா இருங்க. அதுக்குள்ள வழிகள் என்னங்கிறது பாருங்க. அரசு நிச்சயமா பாதுகாப்பு கொடுத்தாகணும். அரசோட பொறுப்பு அது. காவல்துறைக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. அதே மாதிரி கட்சிகளுக்கும் நிச்சயமா பொறுப்பு இருக்குங்கிறத அங்க உணரணும். அதுக்கு ஒரு உதாரணம்.